ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் திவ்யா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல முக்கழுத்தார் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்இ முடிச்சிருக்காங்க. இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல ஒரு வசதியானவங்க. சொந்த வீடு இருக்குது. நிலம் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல, பெரிய இடத்துல தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் அவங்க வந்து பயங்கரமாக வரதட்சணை கேட்டு இவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. திருமணமாகி 1 வருடத்துலேயே வந்து தனியாக பிரிஞ்சு வந்துட்டுவங்க இப்போ விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு உடனடியாக மறுமணம் பண்ணதாக முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும். ஒரு டிகிரி முடித்து இவங்கள போலவே பிஇ எம்இ இந்த மாதிரி லைனில் இருக்கிறவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மணமகன் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு வந்து குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணமாகி அவங்க ஃபாரினில் செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா குந்தவை, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க பிபிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க புக் ஷாப் வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேரளாவை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப வருடமாக தமிழ்நாட்டு மணமகன் தான் வேணும்னு வந்து வரன் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் இவங்க ஃபேமிலிக்கு செட் ஆகிற மாதிரியும் நல்ல ஒரு வரன் அமையலைங்கிறதுனால இப்போ நம்மகிட்ட வந்து ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடித்த ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கிறவராக வேணும். குறிப்பாக வந்து தமிழ்நாட்டு மணமகனாக தான் வேணும். கெட்ட பழக்கம், அதாவது குடிப்பழக்கம், எந்த வேறு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மணமகளுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 அக்காங்க, ஒரு தங்கை இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்கிறதுனால வரக்கூடியவரும் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும். இவங்க ஃபேமிலிக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப்